வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான மீன் வறுவல். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா முதல்ல அரைச்சிப்போம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி. இப்போ இதை மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் நல்ல ஒரு விழுது மாதிரி அரைச்சிப்போம். தண்ணி சேர்க்கக்கூடாது, வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுப்போம். இது மசாலா பார்த்திங்கன்னா மீனில் நல்லா ஒட்டிக்கும். எண்ணெயில் நம்ம பொரிக்கும் போது எண்ணெயில் தனியாக மசாலா பிரியாது. இந்த மசாலாவில் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா போட்டு இது மாதிரி நல்லா பிரட்டி ஒரு 1 ஹவர் மினிமம் ஊற வச்சிடுவோம். குறைஞ்சது 1 ஹவராவது ஊறணும். அதுக்கு மேலே ஊறினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும் மீனில். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், வாசனையும் அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் இது மாதிரி நம்ம ஊற வச்ச மீன்களை ஒவ்வொன்றா போட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துப்போம். இது நல்லா ஊறி இருக்கிறதுனால ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். கருகக்கூடாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே எடுத்துடலாம். இப்போது சுவையான வவ்வால் மீன் வறுவல் ரெடி. ஒரு தடவை நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you.